இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, எல்லாமே மாறும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் தானே? ஆமா, அது ரொம்ப அடிப்படையான ஒரு உண்மை. ஆனா நீங்க ஆசையா பல லட்சம் கொடுத்து வாங்கின உங்க புது கார்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தா மட்டும் ஏன் இவ்வளவு வலிக்குது? அந்த ஒரு சின்ன கோட்டை பார்த்ததும் ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? இரவெல்லாம் தூக்கம் வராம ஏன் தவிக்கிறீங்க? அதாவது எல்லாமே மாறும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த மாற்றம் நம்ம பொருள் மேல நடக்கும்போது எக்ஸாக்ட்லி. அந்த மாற்றம் நம்ம கண் முன்னாடி நடக்கும்போது மட்டும் அதை ஏத்துக்க முடியாம ஏன் இவ்ளோ துயரப்படுறோம்? இந்த முரண்பாடு என்னைக்காவது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கா? கண்டிப்பா இது நிறைய பேருக்கு வர ஒரு இயல்பான கேள்விதான். அதனால தான் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அன்றாட மன உளைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு புக்கு பத்தி தான் பேச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அது. ஆமா, பாண்டே குணரத்னா மற்றும் ஜூலியா ஹாரிஸ் எழுதின இம்பார்மனன்ஸ் இன் பிளெயின் இங்கிலீஷ், அதாவது எளிய ஆங்கிலத்தில் நிலையாமை. சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஓகே, பாப்போம். இது ஏதோ சன்னியாசிகள் காட்டுல உட்கார்ந்து படிக்கிற சாதாரண தத்துவ கிளாஸ் கிடையாது. ஒரு 95 வயசான ஒரு பௌத்த துறவி நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற சிக்கல்களை தீக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தர போறாரு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த நிலையாமை இல்லனா மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ காத்துல பறக்கிற வார்த்தை இல்ல. வேற என்னவா அது? அது நீங்க இப்ப மூச்சு விடுற இந்த நொடியில உங்க உடம்புலயும் மனசுலயும் நடந்துட்டு இருக்கிற ஒரு சயின்டிபிக் உண்மை, ஒரு பயாலஜிக்கல் உண்மை. ஓ, வெறும் தத்துவம் இல்லையா? ஈவே இல்ல. நாம தத்துவங்களை வெறும் வார்த்தையா பார்த்து பழகிட்டோம். ஆனா இந்த புத்தகம் அது எப்படி நம்ம பயம், கவலை, கோபத்துக்கு ஆணி வேரா இருக்குன்னு ரொம்ப தெளிவா பிரேத பரிசோதனை செய்யுது. சரி, இப்ப யாராவது உங்களை ஒரு இடத்த பாருன்னு கூப்பிட்டா நீங்க என்ன கேப்பீங்க? யார் கூப்பிடுறா? எங்க போகணும்? அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேப்பீங்க? ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா இந்த புத்தகம் புத்தரோட புகழ்பெற்ற ஒரு வார்த்தையை முன்வைக்குது. ஏஹி பசிகோ, அதாவது பார், கம் அண்ட் சி. ஆனா இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. யாரும் உங்களை வெளியே எங்கேயும் கூப்பிடல, நீங்க எந்த புது இடத்துக்கும் போக வேண்டாம், பாக்குறதுக்கு வெளியே எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. இது ஒரு விடுகதை மாதிரி இல்ல? ஆமா, கேக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த விடுகதையில மொத்த விஷயமும் இருக்கு. அப்படியா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். இப்போ இத கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாப்போம். ஏஹிபசிகோ அப்படிங்கிறது வெளி உலகத்தை பாக்குறதுக்கான அழைப்பு கிடையாது. ஓகே. அது உங்க சொந்த மனச நீங்களே உள்நோக்கி பாக்குறதுக்கான ஒரு பயணம். நாம எப்பவுமே வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறதுல தான் ரொம்ப பிஸியா இருக்கும். ஆமா, சும்மா நியூஸ் சேனல் பாக்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஆனா வெளியே நடக்கிற விஷயத்துக்கு உங்க மனசு உள்ள எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஒரு சின்ன கோவம் எப்படி பெரிய நெருப்பா மாறுது, இத கவனிக்கிறதுக்கான அழைப்பு தான் இது. ஓ, இப்ப புரியுது. இத விளக்குறதுக்கு ஆத்தர் பாண்டே குணரத்னா அவர் சொந்த வாழ்க்கையிலிருந்தே ஒரு உதாரணம் சொல்றாரு. அவருக்கு 95 வயசு ஆகுது இல்லையா? ஆமா. அவர் சொல்றாரு, முன்பெல்லாம் நான் ரொம்ப வேகமா நடப்பேன், என் கூட ஈடு கொடுத்து நடக்கவே பலருக்கு மூச்சு வாங்கும். ஆனா இப்போ நான் ரொம்ப மெதுவா தள்ளாடி நடக்கிறதால யாரும் என் கூட நடக்க விரும்புறதில்லன்னு சொல்றாரு. அட. அது மட்டும் இல்ல, அவர் இப்போ கனவுகள்ல மட்டும்தான் சைக்கிள் ஓட்டுறாராம். நிஜமாவா? ஒரு 95 வயசு மனிதர் தன்னோட உடம்பு தளர்ந்து போறதை இவ்ளோ இயல்பா சொல்றது ஆச்சரியமா இருக்கே. அதாங்க விஷயமே. பாத்தீங்கன்னா, பொதுவா வயசாகிறத நாம எப்படி பாக்குறோம்? அது ஒரு சாபம், ஒரு நோய் அப்படின்னு தானே நினைப்போம். கோடிக்கணக்கான ரூபாயை ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ல கொட்டி இளமைய தக்க வைக்க போராடுறோம். அவர் என்னடானா எந்த வருத்தமும் இல்லாம சொல்றாரு. அதுக்கு காரணம் அவர் முதுமையே ஒரு குறையாவோ நோயாவோ பார்க்கல. அவர் வயசாகிறத இயற்கையோட ஒரு பில்ட்-இன் ரிமைண்டரா பார்க்கறார். பில்ட்-இன் ரிமைண்டர், அதாவது உடம்பு மாறுதுன்னு ஞாபகப்படுத்துற ஒரு அலாரம் மாதிரி. எக்ஸாக்ட்லி. உடம்பு ஒவ்வொரு நொடியும் மாறுதுன்னு ஞாபகப்படுத்துற கருவி அது. மாற்றத்தை எதிர்க்கும்போது தான் அங்கே வலி வருது. ஓ, அப்ப அவர் அதை எதிர்க்கல. ஆமா, அவர் அமைதியா கவனிச்சு ஏத்துக்கிறாரு. ஒவ்வொரு அடி மெதுவா எடுத்து வைக்கும்போதும் இளமை நிரந்தரம் இல்லைங்கிறத அவர் நேரடியா உணர்றாரு. சரிங்க, உள்நோக்கி பாட்டுனுது அமைதியா ஏத்துக்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பா கஷ்டம்தான். சும்மா ஒரு 5 நிமிஷம் கண்ணு மூடி உட்காந்து பாருங்க. ஆபீஸ்ல நடந்த சண்டை, அடுத்த மாசம் வாடகை, இன்ஸ்டாகிராம்ல பார்த்த வீடியோன்னு மனசு ஒரு குரங்கு மாதிரி அலைப்பாயுமே. உண்மைதான். எல்லாமே மாறுதுன்னு புரிஞ்சுக்க முதல்ல மனச ஒரு இடத்துல நிக்க வைக்கணுமே. அது எப்படி சாத்தியம்? இப்போ அந்த போராட்டம் உங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமான பிரச்சனை தான் அது. அப்படா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கவனச்சிதறல் மனித மனசோட இயல்பு.
இத புரிய வைக்க புத்தர் சொன்ன ஒரு அருமையான கொஞ்சம் திகிலான கதை இந்த புக்ல இருக்கு. திகிலான கதையா? சொல்லுங்க கேப்போம். கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு ஊர்ல பெரிய திருவிழா நடக்குது. ஒரு மேடையில ரொம்ப அழகான ஒரு பெண் பாடி ஆடிட்டு இருக்கா. ஓகே. சுத்தி இருக்கிற கூட்டமே அவ அழகிலையும் இசையிலயும் மயங்கி போய் நிக்குது. அப்போ ஒரு மனுஷன் அங்க வரான். அவனுக்கு ஒரு ஆர்டர் போடப்படுது. என்ன ஆர்டர்? விழும்பு வரை ததும்பும் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை அவன் தலையில சுமந்துகிட்டு அந்த பெண்ணுக்கும் கூட்டத்துக்கும் நடுவுல நடந்து போகணும். தலையில ததும்பும் எண்ணெய் கிண்ணமா? கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். சுத்தியும் இவ்ளோ சத்தம், டான்ஸ் வேற நடக்குது. அதான் இல்ல. நிஜமான சிக்கல் என்னன்னா, அவனுக்கு பின்னாடி கூர்மையான கத்தியோட ஒரு வீரன் வர்றான். ஓ மை காட்! ஒரு சொட்டு எண்ணெய் கீழே சிந்துனா கூட அடுத்த செகண்ட் அவனோட தலை துண்டிக்கப்பட்டு தரையில விழும். இதுதான் கண்டிஷன். ஆத்தி! ஒரு சொட்டு சிந்துனா கூடவா? ஆமா. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷனோட கவனம் அந்த பெண்ணோட நடனத்து மேல ஒரு நொடியாவது போகுமா, இல்ல அந்த இசை அவன் காதுல விழுமா? கண்டிப்பா அவன் கவனம் வேற எங்கேயும் சிதறாது. ஏன்னா அவன் உயிர் அந்த ஒரு சொட்டு எண்ணெயில தான் ஊசலாடிட்டு இருக்கு. கரெக்ட். அவனுக்கு பாஸ்ட், ஃபியூச்சர் எதுவுமே முக்கியமில்ல. அதாவது அந்த கத்தியோட வீரன் பின்னாடி வரும்போது அவனோட மொத்த உலகமும் அந்த ஒரு வினாடியில சுருங்கிடுது. அப்படிதானே? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, எப்படி சொல்றீங்க? இத கேட்கும்போது புக்ல வர்ற அந்த பழைய ரீல் கேமரா உதாரணம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓ, அந்த ஸ்ட்ரோப் லைட் உதாரணம். ஆமா. பழைய காலத்துல ஃபிலிம் ரோல ஸ்ட்ரோப் லைட் ஒளியில ரொம்ப வேகமா ஓட விடுவாங்க. அது நம்ம கண்ணுக்கு ஒரு தொடர்ச்சியான அசைவு மாதிரி தெரியும். ஆனா அந்த ரோல ஒவ்வொரு ஃப்ரேமா பிரிச்சு பார்த்தா அங்க எந்த அசைவும் இருக்காது. எல்லாமே தனித்தனி போட்டோஸ் தான். ஒரு போட்டோவுக்கும் அடுத்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம வாழ்க்கையும் உணர்வுகளும் அப்படிதான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நம்ம ஸ்ட்ரோப் லைட்ல பாக்குற மாதிரி தொடர்ச்சியா பாக்குறதால தான் வலி வருது. அத ஒவ்வொரு நொடியா பார்த்தா எந்த உணர்வும் நிரந்தரம் இல்லைன்னு புரியும் இல்லையா? பார்ப்பதில் பார்ப்பது மட்டுமே இருக்க வேண்டும், கேட்பதில் கேட்பது மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஓ, இந்த சீன் will be merely what is seen. ஆமா, ஒவ்வொரு காட்சியும் தனி. அந்த எண்ணெய் கிண்ணம் சுமக்கிறவனுக்கு எப்படி முந்தைய அடிய பத்தியோ அடுத்த அடிய பத்தியோ கவலைப்பட நேரம் இல்லையோ, அதே மாதிரி தான் நாமும் இருக்கணும். அதாவது பிரசன்ட்ல இருக்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். தற்காலிகமான இந்த உடம்புல நம்ம கவனம் முழுமையா நிகழ்காலத்துல இருக்கணும். அந்த ஒரு சொட்டு எண்ணெய் மேல எப்படி கவனம் இருக்கோ அப்படி மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். இப்போ இத கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்ப்போம். எல்லாமே நொடிக்கு நொடி மாறுது, பார்ப்பது மட்டுமே நிஜம், எந்த ஃப்ரேமும் நிரந்தரம் இல்ல அப்படின்னா அப்படின்னா இதெல்லாம் அனுபவிக்கிற நான் யார்? ஒரு படம் ஓடுதுன்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு பார்வையாளன் வேண்டுமே. ஏன் உடம்பு மாறுது, எண்ணம் மாறுதுன்னா அதை உணர்ற நான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்? இது தத்துவ உலகத்துல இருக்கிற ஒரு ஆழமான கேள்வி. இத விளக்க தான் புக்ல அந்த வெங்காயம் உதாரணம் கொடுத்திருக்காங்க. வெங்காயமா? ஆமா, நம்ம மூளை எப்பவுமே தனக்குள்ள ஒரு நிலையான நான் இருக்குன்னு நம்பியே பழகிடுச்சு. ஆனா உண்மையில நம்ம நான் அப்படிங்கிறது ஒரு வெங்காயம் மாதிரி. எப்படி? வெங்காயத்தோட வெளித்தோல் ஆரம்பிப்போம். ஒரு பக்கம் பேராசை, இன்னொரு பக்கம் அறியாம. அத உரிச்சிட்டா உங்க பதவி, சமூக அடையாளம்னு ஒரு தோல் இருக்கும். ஓகே, அதையும் உரிச்சிட்டா? பழைய நினைவுகள், உறவுகள்னு ஒரு தோல். இப்படி ஒவ்வொரு தோலா உரிச்சுக்கிட்டே போய் மையத்துல இருக்கிற அந்த நாண தேடுனா உள்ள என்ன இருக்கும்? ஒரு வெங்காயத்தை மொத்தமா உரிச்சு முடிச்சா கடைசியில மிஞ்சுவது கண்ணீர் மட்டும்தான். உள்ள எதுவுமே இருக்காது. ஒரு திடமான பொருள் எதுவும் இருக்காது. அதுதான் நிதர்சனம். நிலையாமை, திருப்தியின்மை, அப்புறம் சுயமின்மை. அதாவது அனிச்சா, துக்கா, அனாத்தா. இந்த மூணும் தான் பிரபஞ்சத்தோட அடிப்படை தன்மை. ஓ, எல்லாமே மாறிட்டு இருக்கிற ஒரு நதி மாதிரி. கரெக்ட். நதிக்குன்னு நிலையான வடிவம் கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் நான் அப்படிங்கிற மாறாத ஒரு பொருளே இங்க இல்ல. இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆரம்பத்துல நான் அந்த கீறல் விழுந்த கார் பத்தி கேட்டேன்ல. ஆமா, கேட்டீங்க. கஷ்டப்பட்டு ஆசையா வாங்கின கார் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா பெரிய கீறல். அப்போ வர்ற அந்த கோவமும் துயரமும் எதனால வருது? கார் ஒரு நாள் வீணா போகும் தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு வலிக்குது? வெங்காயத்துல ஒன்னும் இல்லைன்னா அந்த வலிய உணர்றது யார்? அதுக்கு காரணம் இது என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான். ஆனா அது என்னோட கார் தானே. காருங்கிறது வெறும் இரும்பு, பிளாஸ்டிக் சேர்ந்த ஒரு இயந்திரம். ஆனா உங்க மனசு என்ன பண்ணுதுன்னா அந்த காரை என்னுடைய நீட்சி, அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி செல்ஃப்னு நம்ப ஆரம்பிச்சிடுது. ஓ, என் உடம்போட ஒரு பகுதியா நினைச்சுக்குதா? எக்ஸாக்ட்லி. அந்த மாயையான நான் அப்படிங்கிற ஈகோ தன்னோட எல்லையை விரிவுபடுத்தி கார் மேல விழுந்த கீறலை தான் உடம்பு மேல விழுந்த கீறலா பாவிக்குது. அந்த மாய உடையிற வலிதான் அது. நீங்க சொல்றது புரியுது. ஆனா இப்போ ஒரு கேள்வி. நாம காருக்கு இன்சூரன்ஸ் கட்டுறோம், உடம்புக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம். ஆமா,
இதெல்லாம் வலிய தவிர்க்க தானே. பொருட்கள் மாறும்போது நாமும் மாறுகிறோங்கிறது மூளை அவ்வளோ ஈஸியா எப்படி ஏத்துக்கும்? பிராக்டிக்கலா வலிக்குதே. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாம தத்துவத்தை விட்டுட்டு கொஞ்சம் பயாலஜிக்கலா உயிரியல் ரீதியா பாப்போம். ஓகே, சயின்ஸ் படி பாப்போம். சயின்ஸ்ல ஆப்போப்டோசிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆப்போப்டோசிஸ்னா என்ன? அதான் திட்டமிடப்பட்ட செல் இறப்பு, புரோகிராம் செல் டெத். உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் ஒவ்வொரு நொடியும் செத்து புது செல்கள் உருவாயிட்டே இருக்கு. ஓ, டெய்லியும் நடக்குதா இது? ஆமா, தோல் செல்கள் சில வாரத்துல மாறிடும், வயிற்று செல்கள் சில நாள்ல புதுசாயிடும். அறிவியல் உண்மை என்னன்னா, நேத்து இருந்த அதே மனிதர் இன்னைக்கு நீங்க கிடையாது. அடா, அந்த புது காரை வாங்கின அதே மனிதர் இன்னைக்கு கார்ல கீறல் விழும்போது அங்க கிடையாது. உடலளவிலையும் மாறிட்டீங்க, மனதளவிலையும் மாறிட்டீங்க. அப்போ அந்த காரும் மாறிடுச்சு. கரெக்ட். மாற்றம் மட்டும்தான் இங்க நிலையானது. இத புரிஞ்சுக்காம நேற்றைய நினைவுகளை, நேற்றைய நான் அப்படிங்கிற மாயைய பிடிச்சு தொங்கும்போது தான் அந்த தாங்க முடியாத வலி வருது. அட, இது நிஜமாவே என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. ஒவ்வொரு நொடியும் நான் உயிரியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செத்து பிறக்கிறேன் அப்படின்னா எனக்கான காலாவதி தேதி என்ன? காலாவதி தேதியா? ஆமா, எல்லாவற்றுக்கும் ஒரு காலாவதி தேதி. ஒரு எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்குல்ல, நம்ம வாங்குற ஃபோனுக்கு, உணவுக்கெல்லாம். அப்படின்னா இந்த உடம்புக்கு, எண்ணங்களுக்கு, நாம நேசிக்கிற உறவுகளுக்கும் ஒரு காலாவதி தேதி இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நிலையாமை தியானத்தோட நோக்கமே பயமுறுத்துறதுக்காக இல்லையா இது? இல்லவே இல்ல. இது நம்மள தைரியசாலியா மாத்துறதுக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னைக்காவது ஒரு நாள் உடையணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அது உடையும் போது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியோ சோகமோ வராது. கரெக்ட். அது உடையும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே. அதான், அது உடையிற வரைக்கும் அதுல தண்ணி குடிக்கிறத நீங்க முழுமையா ரசிப்பீங்க. முடிவ, அதாவது காலாவதி தேதிய ஒவ்வொரு நொடியிலையும் ஏத்துக்கிட்டா பேராசை, வெறுப்பு, அறியாமைங்கிற 3 விஷயமும் நம்மள அண்டாது. ஓ, எப்போதுமே ஒரு பொருள் நமக்கு சொந்தம்ங்கிற மாயையில தான் ஆசை வளருது. ஆமா, எப்ப வேணா அது தன் காலாவதி தேதியை அடையலான்னு உணர்ந்தா இழப்பு பத்தின பயம் போயிடும். அங்க முழுமையான அமைதி மட்டும்தான் இருக்கும். நீங்க சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. பயம்ங்கிறது நிரந்தரத்தை நம்புறதால வருது. ஆனா இதை வெறும் தத்துவமா படிச்சா போதுமா? புக்ஸ் வாங்கி படிக்கிறதால இந்த அமைதி உடனே கிடைச்சிடுமா? கண்டிப்பா கிடைக்காது. புக்ல இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. நீங்க ஒரு பாலைவனத்துல இருக்கீங்க. பயங்கர தாகம். அங்க ஒரு கிணத்தை பாக்குறீங்க. ஓகே, கிணத்துல தண்ணி இருக்கா? ஆமா, நிறைய தண்ணி இருக்கு. ஆனா அத பார்த்த உடனே தாகம் தீர்ந்துருமா? இல்லையே, தண்ணிய குடிச்சாதானே தாகம் தீரும். கரெக்ட். தண்ணிய குடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு கயிறும் வாளியும் வேணும். அத உள்ள விட்டு எரைச்சு குடிச்சாதான் தாகம் தீரும். ஆமா, அதே மாதிரிதான் நிலையாமைங்கிற தத்துவத்தை வெறும் வார்த்தையா மூளையில சேமிச்சு வைக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. அது தாகத்தை தணிக்காது. அந்த தத்துவத்தை அனுபவபூர்வமா உணரணும். அப்போ அந்த வாளி கயிறு அப்படிங்கிறது தியானம் தானே? குறிப்பா நம்ம மூச்சு காத்து, அத கவனிக்கிறது மூலமா தண்ணிய இறைக்கிறோம். அப்படிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. புக்ல மூச்ச ஒரு பாடி கண்டிஷனர்னு சொல்றாங்க. பாடி கண்டிஷனரா? ஆமா, தியானம் பண்ணும்போது மூச்சு உள்ள வர்றதையும் தங்கி வெளியே போறதையும் கவனிக்கிறோம். ஒவ்வொரு மூச்சும் பிறந்து இறக்கிறத நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். ஒரு மூச்சு நிரந்தரமா உள்ளே தங்கிட்டா என்ன ஆகும்? மரணம் தான். அதே மாதிரி நிரந்தரமா வெளியேறிட்டாலும் மரணம் தான். அந்த தொடர்ச்சியான மாற்றம் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு முறை மூச்சு உள்ள போய் வெளியே வரும்போதும் உடம்பும் மனசும் மாறுறத நம்ம உணரும்போது அந்த ஈகோ அழிஞ்சு நிரந்தர அமைதி பிறக்குது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? இத நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்றீங்க? இப்போ அடுத்த முறை ஆபீஸ்ல யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணாலோ, இல்ல உங்க மேல காரணமே இல்லாம கோவப்பட்டாதோ, அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். கரெக்ட். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? அந்த 95 வயசு துறவி மாதிரி அந்த ஃபீலிங்ஸ பார்க்கணும். ஒரு குளத்துல மழை பெய்யும் போது சின்ன சின்ன நீர்க்குமிழிகள் உருவாகும்ல. ஆமா, பபிள் உருவாதி உடனே உடைஞ்சிடும். அதே மாதிரி தான் இந்த சிச்சுவேஷனும். உங்க கோபம், வலி, மத்தவங்க காட்டுற வெறுப்பு எல்லாமே ஒரு நொடி தோன்றி மறையிற பபிள்ஸ் தான். அது தோன்றி மறையறத ஒரு ஆடியன்ஸ் மாதிரி கவனிச்சு விட்டுடுங்க. வெங்காயத்தோட மையத்துல ஒண்ணுமில்லன்னு உணர்ந்து ஈகோவை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க வேண்டாம். இது ரொம்ப அருமையான பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். எதையும் தனக்குள்ள போட்டு பூட்டிக்காத அந்த மனநிலை தான் உண்மையான சுதந்திரம். ஆமாங்க. நிலையாமைங்கிறதெல்லாம் அழிஞ்சு போகுமேங்கிற சோகமான நியூஸ் இல்ல. அது நம்மளை எல்லா மனச்சுமையிலிருந்தும் விடுவிக்கிற ஒரு அற்புதமான திறவுகோள். ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கைய புதுசா தொடங்குறதுக்கான ஒரு டிக்கெட். வாவ்,
இந்த ஆழமான தேடலோட இறுதியா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நாம இதுவரை பேசின மாதிரி அறிவியல் படியும் தத்துவப்படியும் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும், உங்க மனசுல வர ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து பிறக்குது அப்படின்னா, ம்ஹும். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்கள், உங்களை சிறைப்படுத்தி வச்சிருக்கிற பழைய கவலைகள், நீங்க செஞ்ச தப்புக்கான குற்ற உணர்ச்சிகள், இது எல்லாத்துக்கும் கூட ஒரு காலாவதி தேதி வந்துருச்சு இல்லையா? ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. ஏன் அந்த பழைய சுமைகளை இன்னும் தேவையில்லாம சுமந்துகிட்டு இருக்கீங்க? நேத்திருந்த நீங்க இன்னைக்கு உயிரோட இல்ல. ஒவ்வொரு நொடியும் புதுசா பிறக்கிற அந்த புதிய உங்களை எந்த சுமையும் இல்லாம இன்னைக்கு நீங்க ஏன் சுதந்திரமா சந்திக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால், இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக, இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால், இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மனப்பூர்வமான நன்றி.